கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்முடைய அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 3 பகுதிகளை வந்து செலக்ட் பண்ணி ஃபோர்டோ, நாட்டன்ஸ், இஸ்ஃபாஹான் அப்படின்ற இந்த 3 பகுதிகளை வந்து செலக்ட் பண்ணி இந்த 3 பகுதிகள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை வந்து அமெரிக்கா வந்து செய்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அமெரிக்கா என்னென்ன போர் விமானங்களை வந்து பயன்படுத்தினாங்க, என்னென்ன ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க, எப்படி வந்து அவங்க வந்து ஸ்கெட்சி போட்டு ஈரானில் இருக்கக்கூடிய அந்த தளங்களை வந்து அடித்தாங்க அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வந்து கிடையாது. இஸ்ரேலுக்கும் ஈரான் இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான பிரச்சனையாக தான் வந்து இருந்தது. ஆனால் அமெரிக்கா உள்ளே வந்து நான் இஸ்ரேல் என்னுடைய நண்பனுக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வாண்டடாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இதனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து நடந்து, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் ஆகி அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி இன்னும் காண்டாகி நம்ம இவர் ட்ரம்ப்லாம் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இஸ்ரேலை பார்த்து ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லி ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடந்தது, ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்தது, என்னென்ன போர் விமானங்களை வந்து நம்முடைய அமெரிக்கா வந்து பயன்படுத்தினாங்க, எப்படி வந்து சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ நம்முடைய அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈரானுடைய குறிப்பிட்ட அந்த ஏர்பேஸஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏர்பேஸஸ் அப்படின்னு சொல்கிறத விட மிக முக்கியமான இடங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபோர்டோ, நாட்டன்ஸ், இஸ்ஃபாஹான் அப்படின்ற இந்த பகுதியில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பகுதிகளில் தான் ஈரான் வந்து தங்களுடைய அணுகுண்டு உற்பத்திக்கு தேவையான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதாவது யுரேனியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸை பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், அதாவது அந்த ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏர்பேஸஸை வந்து அடித்தோம், இந்த தளத்தை வந்து நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் வந்து முற்றிலும் அழிக்கப்படும். அதற்காக அவங்க வழி பண்ணுறாங்களே, ஸோ இந்த மாதிரி வந்து யுரேனியம்ன்ற அந்த மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் வந்து அணுகுண்டெலாம் வந்து உருவாக்க போகிறாங்களோ. ஸோ அதை வந்து ஆரம்பத்திலே வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து பிளான் பண்ணி அமெரிக்கா அங்கேருந்து வந்திருக்காங்க. எங்கேருந்து, அமெரிக்காவிலேருந்து இவங்க வந்து ஈரானுக்கு வந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து வரும். ஸோ இப்படி இருக்கும்போது அங்கேருந்து இங்கே அவங்க வந்து கடந்து வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல. அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் அமெரிக்கா களத்தில் இங்கே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து நினைக்கல. ஸோ அமெரிக்கா இந்த இடத்துல அவங்க அந்த தாக்குதலுக்காக என்னென்ன விமானங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, B-2 அப்படின்ற ஒரு பாமரை பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் போர் விமானங்கள் F-12, F-35 அதேமாதிரி F-22 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து போர் விமானங்கள் வந்து பார்த்துருப்போம். செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விமானங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு போர் விமானம் அப்படின்னா B-2 அப்படின்ற இந்த ஒரு பாமரை வந்து சொல்லலாம். இந்த பாமரை வச்சுட்டு நம்மளால் ஒரு சின்ன ஒரு நாடை கண்ணுக்கு, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி உருக்குலைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வெப்பன்ஸு ஒரே ஒரு ஏர்க்ராஃப்டால் எடுத்து வந்து நம்மளால் வந்து அடிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹெவி லோட் அணுகுண்டுகளையும் அதேமாதிரி வெப்பன்ஸையும் பார்த்திங்கன்னா இந்த பாமரால் நம்மளால் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த B-2 அப்படின்னு இந்த பாமரை பார்த்திங்கன்னா இவங்க அமெரிக்காவில் வந்து ஓட்டின்னு வந்திருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை மொத்தமாக 7 பாமர்ஸை பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஓட்டி வந்திருக்காங்க. இது தவிர்த்து இந்த பாமருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக நடுவானத்தில் வரும்போதே இந்த மாதிரி வந்து பெட்ரோல் காலி ஆகிடுச்சு, இல்லை வந்து வண்டிக்கு எரிவாயு வந்து இல்லை அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல ரீஃபியூலிங் வந்து பண்ணுறதுக்காக அதற்கு வந்து ஒரு விமானத்தையும் கூட வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விமானத்துடைய பேர் என்ன அப்படின்னா KC-135 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கு அப்படின்னா ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக, எரிவாயு வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த இது சேர்த்து பார்த்தீங்கன்னா கூடயே வந்து ஓட்டி வந்திருக்காங்க. இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு இன்னும் பக்கபலமாக வந்து இன்னும் ஒரு சில ஆட்கள் வந்து இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு F-22, F-35, F-18 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான போர் விமானங்களையும் இந்த பாம்பருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கர பாதுகாப்போடு அப்படியே வந்து பொக்கிஷமாக பார்த்து அங்கேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இத்தனை கொண்டு வந்து, அதாவது இந்த B-2 அப்படின்றது ஒரு பாமரே வந்து போதும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,52,000 எடை கொண்ட அணு ஆயுதங்களை வந்து நம்மளால் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மற்ற விமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் ஷோக்கு வந்த மாதிரி தான். இது ஒன்று வந்துச்சு அப்படின்னாவே ஒட்டுமொத்த சிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இவங்க வந்து 7த்தையும் வந்து எடுத்து வந்து எங்ககிட்ட இவ்வளோ
போல் இருக்குது, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்பு காட்டுறதுக்காக தான் இவங்க வந்து 7 விமானங்களை ஓட்டு வந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. வந்தவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 7 வச்சுருந்ததுக்கு அவங்க வந்து ஈரானே வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து பண்ணாமல் குறிப்பிட்ட இடங்களை வந்து லொக்கேட் பண்ணி அந்த இடத்துல அந்த பேசஸை பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அடிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 42 குண்டுகள் வந்து வீசினதாக சொல்கிறாங்க. இது தவிர்த்து அந்த பக்கவாட்டில் வந்துச்சுங்களா F-35, F-22, F-18, ஸோ இதுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேதங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து கடலில் இருக்கக்கூடிய சப்மரைன் வந்து அடிக்கிறதுக்காகவும் இதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா விமானங்கள் வந்து ஒதுக்கி அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சேட்டைகளை வந்து அமெரிக்கா வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த B-2 அப்படின்ற ஒரு போர் விமானம் எத்தகைய பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லி தெரிய தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு B-2 போர் விமானம் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட என்னைய கேட்டால் அப்படின்னா வந்து ஒரு 200 F-35 விமானங்களுக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த B-2 இந்த விமானம் பார்த்தீங்கன்னா எந்த ரேடார்லையுமே வந்து கவர் ஆகாது. மற்ற விமானங்கள் வருது அப்படின்றப்ப ரேடார் சிக்னலில் வந்து மாட்டோம். அந்த நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து மேலே இன்டர்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிருவான். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கை வந்து விரிச்ச மாதிரி இருக்கிறதுனால அதேமாதிரி அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அது ரேடார்லேயே வந்து தெரியாத மாதிரியான ஒரு கோட்டிங்ஸ். அந்த கலவையெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க, அந்த காம்பினேஷன்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிருவாங்க. அந்த மெட்டீரியல் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் போர் விமானங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய கோட்டிங்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி அந்த மெட்டீரியல் குவான்டிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ரேடார்லேயே சென்சார் ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஒரு B-2 போர் விமானத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்தியன் மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா ஒரு போர் விமானத்துக்கு கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த அந்த B-2 அப்படின்னா இந்த ஒரு போர் விமானத்தை நம்ம வானத்தில் 1 மணி நேரம் வந்து இயக்கணும் அப்படின்னாவே 1 கோடி ரூபாய் வந்து செலவாகுன்றாங்க. 7 போர் விமானங்களை அங்கேருந்து ஓட்டுன்னு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் வந்து ஓட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டி வந்திருக்காங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 36 மணி நேரம் இவங்க வந்து அந்த விமானங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு போர் விமானத்துக்கு 1 கோடி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 36 மணி நேரன்றப்போ 36 கோடி, அதாவது ஒரு விமானத்துக்கு மட்டுமே 36 கோடி அங்கேருந்து இங்கே வந்து கொண்டு வந்து போகிறதுக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 7 விமானத்துக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கணக்கு போட்டுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீ வந்து பணத்தை போட்டு ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல வந்து சண்டை போடணுமா, அதுக்கு வந்து அவசியம் வந்து இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது. நாங்கள் பெரிய கில்லிடா, நாங்கள் வச்சுருக்கிறது தான்டா என்னது, நாங்கள் இந்த உலகத்துக்கே வந்து வல்லரசு நாடாக வந்திருக்கோம், நாங்கள் சொன்னால் வந்து நீங்கள் கேட்குவீங்க, நாங்கள் அடித்தா நீ வந்து பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிதப்புக்காக தான் வந்து அமெரிக்கா வந்து அடித்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.